associate nations, I think it should be like easy victory for India for the brand of cricket they are playing in. நாளைக்கு பேசிக்கா சிவம் தூபே அண்ட் சூரியகுமார் யாதவ் வந்து கொஞ்சம் ஃபார்முக்கு வரணும். அண்ட் ஓப்பனிங்ல வந்து கொஞ்சம் ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி கொஞ்சம் ரன்ஸ் அடிச்சுட்டே கொஞ்சம் வரணும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் தான் வந்து கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கேன். ஆல்சோ போலிங் வந்து டச் அவுட் சோஃபார் நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ அதே விக்கெட்னால ஸோ ஐ திங்க் மேபி அதே ஸ்குவாட்ல தான் போவாங்க. ஷுட் பி லைக் கன்வின்சிங் விக்டரி ஃபார் டீம் இந்தியா தான் நினைக்கிறேன். நாளைக்கு டாஸ் வின் பண்ணா போலிங் எடுத்து யூஎஸ்ஏ பண்டில் பண்ணுவாங்க. மேபி ஒரு 80 to 100 runs or 100 to 120 something like that. கொஞ்சம் பண்டில் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஐ திங்க் போயிடலாம். ஸோ ஐ மே பி ராங் ஆல்சோ, பட் ஐ டோன்ட் மைண்ட் தட். ரொம்ப கேவலமான கிரிக்கெட் ஆடினா இந்தியா வந்து ஒரு 10 ரன்ல ஜெயிப்பாங்க. ரொம்ப கேவலமா ஆனா கூட ஜெயிக்கலாம் ஜெயிப்பாங்கன்றீங்க. இந்தியா டீமோட பவுலிங் ஃபார்ம் பயங்கரமா இருக்கு. ஒன்னு பேட்டிங்ல 140+ கன்ஃபார்ம் 80-100 ரன்ஸ்க்குள்ள யூஎஸ் சொல்லிடுவாங்க. சேஸ் பண்ணா கூட ஈஸியா சேஸ் பண்ணிடுவாங்க தான் நினைக்கிறேன். ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா என்னன்னா, ரொம்ப வருஷமா நியூசிலாந்துக்கு நல்லா விளையாண்ட கோரி ஆண்டர்ஸ் வந்து இப்போ யூஎஸ் விளையாடுறாரு. ஸோ அவரோட பேட்டிங் எப்படி இருக்கும், அவர் பேட்டிங் எப்படி இருக்க போகுதுன்றதுதான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தவிர மற்றபடி சர்ப்ரைஸா நடக்கிற மாதிரி